எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலுமே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஜுரம் வந்துடுதுங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆயிடுச்சு எலெக்ஷன். எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்து அரசியலில் மட்டும் இல்லை, நிறைய சங்கங்கள்லையும் இருக்கு. அதில் நம்ம சினிமாவை சேர்ந்த ஒரு சங்கம் தான் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். இந்த கவுன்சிலுக்கு ஒரு தலைவர் தேவைப்படும். அதுக்கு எலெக்ஷன் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்றதுனால இப்போ வந்து எலெக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் விஷால் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம அணி அப்படின்னு சொல்லி நம்ம விஷால் அவர்கள் இதுக்கு பேர் வச்சிருந்தாரு. இந்த டீம் தான் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கு. இந்த டீம்ல பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஷ்கின், ஞானவேல் ராஜா இவங்கெல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிக்கு அப்புறமா நம்ம விஷால் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற 2 வருஷம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து ஒரு பொற்காலமாக இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலை எப்படி வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் திருட்டு விசிடி ஆன்லைனில் பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து தமிழ் ராக்கர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். இனிமேல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா. நாங்கள் வந்து அதை எப்படி தடுக்கணுமோ அப்படி தடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு. விஷால் வந்து ஆல்ரெடி வந்து நடிகர் சங்க தேர்தலில் நின்று பொதுச் செயலாளராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் நின்று அவர் வந்து தலைவராகவும் மாறியிருக்காரு. இப்போ நம்ம விஷால் அவர்களுக்கு வந்து குரு தசை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவர் தொட்ட இடம் எல்லாமே பொண்ணா போகுது. ஆனால் அவர் தொட்ட ஒரு இடம் வந்து இன்னும் எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுதாங்க விவசாயிகளோட பிரச்சனை. விவசாயிகள் பிரச்சனைக்கு மினிஸ்டரை பார்த்து மனு கொடுத்தாரு. அதுக்கு இன்னும் எந்த பதிலும் வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. விஷால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் விஷால் அவர்கள் வந்து இனிமே என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்லி மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.